தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் ரவிமோகன். இவர் நடிப்பில் தற்போது பராசக்தி படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தை சுதா கொங்கரா இயக்குகிறார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ரவிமோகன் நடிக்கிறார். இது தவிர இவர் கைவசம் கராத்தே பாபு என்ற படமும் உள்ளது. இந்த படத்தை கணேஷ் கே பாபு இயக்குகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நடிகர் ரவிமோகனுக்கு கடந்த 2009 வருடம் ஆர்த்தி என்பவரோடு திருமணமானது. இந்த ஜோடிக்கு 2 ஆண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். சுமார் 15 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த இந்த ஜோடி கடந்த ஆண்டு விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக அறிவித்தார்கள். இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய முடிவு செய்துள்ளார்கள். தற்போது இவர்களுடைய விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் ஒரு புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் பிஸியான தயாரிப்பாளராக வலம் வருபவர் ஐசரி கணேஷ். இவருடைய மகள் பிரீத்தாவுக்கு இன்று சென்னையில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் தமிழ் சினிமா பிரபலங்களும் படையெடுத்து வந்து கலந்து கொண்டார்கள். ஒரே மகள் என்பதால் அவருடைய திருமணத்தை ஜாம் என படு பிரமாண்டமாக நடத்தியிருக்கிறார் ஐசரி கணேஷ். திருமணத்திற்கு வந்த பிரபலங்களின் புகைப்படங்களும் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் நடிகர் ரவிமோகனும் கலந்து கொண்டார். அவருடைய புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளத்தில் பேசுபொருளானது. அவர் ஒரு பெண்ணோடு வந்து இந்த திருமணத்தில் கலந்து கொண்டார். இருவரும் ஜோடியாக மேட்சிங் உடையணிந்து அமர்ந்திருந்த போது எடுத்த புகைப்படங்கள் வெளியாகின. அந்த பெண் யார் என்ற கேள்வி எழுந்து வந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, பாடகி கெனிஷா தான். ரவிமோகன் ஆர்த்தி விவகாரத்திற்கு காரணம் இந்த கெனிஷா தான் என்று பேச்சு அடிபட்டது. பின்னர் தாங்கள் நண்பர்கள் என்றும் விளக்கம் அளித்தார்கள். கெனிஷாவுடன் ரவிமோகன் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்களோ அவர் 2வது திருமணம் செய்து கொண்டாரா என்ற கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஒரு சிலரோ இருவரும் தங்கள் ரிலேஷன்ஷிப்பை சூசகமாக அறிவிக்கவே இப்படி ஜோடியாக வந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். இன்னும் ஆர்த்தியுடன் அதிகாரப்பூர்வமாக விவகாரத்து கிடைக்காததால் ஜெயம் ரவி கெனிஷா இருவரும் தற்போது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பேசி வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.